பட் அஜித்தோட ஒரு அருமை என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள், ஒரு நடிகங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, வெறும் நடிப்பு மட்டும் இல்லை சார். ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்த உடனே நம்ம உலகமே இந்த இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களை எல்லாருமே இண்டஸ்ட்ரி பற்றி தான் பேசுவாங்க. எல்லாமே வளர்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும். உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து இன்டென்ஷனலாக கொஞ்சம் விட்டு தூரத்து போய் உலகம் எங்கே போயிட்டு இருக்கு, ஒரு வெங்காயத்துக்கு என்ன விலை, சக்கரைக்கு என்ன விலை அப்படின்னு ஒரு நடிகனுக்கு தெரியுது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி புது அனுபவங்களை வந்து சேர்க்கிற ஒரு நடிகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அஜித் வந்து அந்த மாதிரி அவர் திடீர்னு பைக்கிங் போயிடுவார், திடீர்னு ஒரு யூனோ என்ன சொல்றது, ஹில் டூ ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளைங் பண்ணுவார், அப்புறம் கார் ரேசிங் பண்ணுவார். எல்லா விஷயத்துலையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். யூனோ இஸ் காட் இன்டெப்த் நாலேஜ். சும்மா மேலோட்டமாக கூட கிடையாது. இப்போ கார் ரேசிங் இறங்கினா இந்தியாவுக்கு ஒரு மெடல் எடுத்துட்டு வராரு நம்ம 3வது ஸ்டேட்ல வந்து. ஸோ ஐ லைக் தட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். ஐ லைக் த லெவல் ஆஃப் ஒரு ஹீரோவில் மட்டும், சினிமாவில் மட்டும் ஹீரோவெல்லாம் இருக்காம எல்லா இடத்துலையும் ஹீரோவாக இருக்காரு பாருங்க. அதுதான் ஐ திங்க் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஐ அட்மயர் தட்.